அவர்கள் அதற்கான முன்முனைப்புகளை பல்வேறு தளங்களில் செய்கிறார்கள். அதில் இப்பொழுது இலங்கை ஒரு முக்கிய வகிபாகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டிருந்தால் கடந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் அதாவது மழை மேகங்கள் இலங்கை தீவை கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. இப்பொழுது சொல்லிக்கொண்டால் இந்து மகாசமுத்திரத்தில் உருவாகி வரக்கூடிய கருமேகங்கள் இலங்கை தீவையும் ஏனைய நாடுகளை விட அதிகம் ஆக்கிரமிக்கிறது என்பதுதான் இந்த C-130 வருகையும் அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். அதற்கு இருக்கக்கூடிய காரணம் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வரக்கூடிய ஒரு முரண்போக்கு. அதிலும் இன்னொரு வகையில் பார்த்து கொண்டால் அமெரிக்காவுக்கு ஆசிய வட்டகை பெரும் சவாலாக இப்பொழுது மாறி வருவதற்கான பிரதான காரணத்தில் ஒன்று, சங்காயில் நடைபெற்ற இந்த அபிவிருத்தி மாநாட்டுக்கு 3 முக்கிய தலைவர்கள் ஜி மட்டுமல்ல, ஜியுடன் இணைந்து பூட்டினும் மோடியும் கைகோத்து நின்று, இதன் பின்னர் இப்பொழுது பூட்டினுடைய இந்திய வருகையும் அதை மையப்படுத்தி நடைபெற்ற விடயங்கள், அதாவது மரபுகளுக்கு முரணாக மோடி நேரடியாக சென்று பூட்டினை வரவேற்றுக் கொண்டதும் அதன் பின்புலத்தில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் அமெரிக்காவுக்கான ஒரு சவால் நிலையை இன்னும் இந்த வட்டகையில் அதிகரித்திருக்கிறது. அவ்வாறு அதிகரித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சதுரங்க விளையாட்டில் பல காய்கள் சமகாலத்தில் நகர்த்தப்படுகின்ற இந்த காய்களுக்கு மையப்புள்ளியாக இலங்கையும் மாறி இருக்கிறது. இலங்கை மாறி இருக்கக்கூடிய இலங்கை இதை கையாளுவதில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சிகள் பெரிதாக சிரமப்படுகிறதா என்று வைத்துக் கொண்டால் நிச்சயம் சிரமப்படுகிறது. என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியில் இப்பொழுது 2 வகைகளில் இதை பார்க்கலாம். அனுராவனுடைய ஆட்சி இந்த 3 காய்களை நகர்த்துவதில் நாங்கள் 3ஐயும் சமகாலத்தில் கையாளுகிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் வெளிப்படையாக அது அமெரிக்க சார்பை அதிகமாக நாடுகிறது. இதனால் அனுரகுமார ஆட்சிக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய விரிசலை சமீப காலங்களில் நாங்கள் நிறையவே பார்த்து வருகிறோம். அது ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமைகள் அவைய கூட்டத்தில் இருந்து பல வட்டங்களிலும் சீனா இப்பொழுது இந்த அனைத்து ஒத்தாசைகள் வழங்குவது வரையும் அது தள்ளியே நிற்கிறது. ஆனால் அது NPP-யுடனான தள்ளுதலாகவும் அனுரானுடனான முரணாகவும் மட்டும் சீனாவை பார்க்கலாம். அது JVP-யுடனான முரணாக இல்லை. என்ன சொன்னால் டெல்வின் சில்வா, அதாவது JVP-னுடைய செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில் சில்வா அங்கே 2 வாரங்கள் இருந்து விட்டு வந்தார். பின்னர் ஹரணி சென்று விட்டு வந்தார். பின்னர் விமல் ரட்நாயக்கா சென்றார். விமல் ரட்நாயக்கா சென்ற பொழுதும் கூட அமைச்சராக NPP-யுடைய ஆட்சியின் சம்பந்தமாக போகவில்லை, JVP-யினுடைய பிரதிநிதியாகத்தான் சீனா சென்று வந்தார்.